நம்ம ஃபேஸ் அழகா காட்ட ஃபில்டர் யூஸ் பண்ற மாதிரி ஜப்பான்ல அவங்க லைஃபை அழகா காட்டுற மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்றாங்க. அண்ட் இது நீங்க நினைக்கிறதுக்கும் மேல. ஒரு சர்வேல 47% ஆஃப் ஜாப்பனீஸ் லோன்லியா ஃபீல் பண்றாங்களாம். ஸோ இதனால நிறைய பேர் ஹை சோசியல் பிரஷர், டிப்ரெஷன் அண்ட் ஈவன் சூசைட் அட்டெம்ப்ட் கூட ட்ரை பண்றாங்க. அண்ட் இதை நோட்டீஸ் பண்ண இவருக்கு ஒரு வியர்டான ஐடியா தோணுது. அண்ட் இங்க தான் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. நல்லா நோட்டீஸ் பண்ணா இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் காமனா இருக்கிற ஒரு ரீசன் லோன்லினஸ். ஒரு பாய்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு கேரிங் இல்ல, எல்டர்ஸ்க்கு சப்போர்ட் இல்ல, அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பீப்புள் ஃபேஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லோன்லினஸ். சோ இதை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ண இவர் ரெண்டல் ஃபேமிலி பிசினஸ்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது ஒரு பொருளை ரெண்டலுக்கு எடுக்கிற மாதிரி நீங்க ஒரு ரியல் ஹியூமனையே ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண யாரும் இல்லன்னு இவரை கெஸ்டா ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் வெட்டிங்க்கு போக கூட யாரும் இல்லன்னு இவரை ஃப்ரெண்டா ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் மதருக்கு அவங்க 12 இயர்ஸ் டாட்டரை பார்த்துக்க அப்பா இல்லன்னு இவரை 8 வருஷத்துக்கு அப்பாவா ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஒரு கட்டத்துல இதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதை பார்த்து தனியாலா பண்ணிட்டு இருந்ததை மல்டிபிள் ரோலுக்கு நிறைய ஃப்ரீலான்சிங் ஆக்டர்ஸாக ஹையர் பண்ணி ஒரு பக்கம் இது நிறைய பேருக்கு எமோஷனல் சப்போர்ட்டிவா இருந்து அவங்கள லோன்லினஸ்ல இருந்து வெளிவர ஹெல்ப் பண்ணாலும் அண்ட் இன்னொரு பக்கம் இட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் டிபெண்டன்சி ஆன் அதர்ஸ். சப்போஸ் இந்த பிசினஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அன்னோன் ஸ்டோரிஸ்க்கு ஜஸ்ட் ஃபாலோ ராஜ்குமார்.